இன்றைக்கி இந்தியா வெர்சஸ் ஆப்கானிஸ்தான் மேட்ச் வந்து நடக்க போகுது. இதில் இந்தியாவோட பிளேயிங் லெவலில் எதுவும் சேஞ்ச் இருக்குமான்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா பதிலாக இன்னொரு வேறு ஸ்பின்னர்ஸை கொண்டு வரும்னு சொல்லிட்டு எக்கச்சக்க எதிர்பார்க்காங்க. குறிப்பாக ரவீந்திர ஜடேஜா ஸ்பாட்டுக்கு பதிலாக ஒரு குல்தீப் யாதவ் உள்ளே வந்தால் மோர் லைக்லி நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்க்காங்க. ஏன்னா ரவீந்திர ஜடேஜா இந்த நியூயார்க் போன 3 மேட்ச்லையுமே சரியாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. அதுலேயும் கடைசி நடந்த யூஎஸ்ஏ கூட மேட்ச்சில் ஜடேஜாவுக்கு பவுலிங்கே கொடுக்கல ரோஹித் சர்மா. ஸோ இது காரணமாகவே குல்தீப் யாதவ் உள்ளே வரதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி நிறைய பேர் பேசுகிறாங்க. ஆனால் அது எல்லாமே யூஎஸ்ஏல கண்டிப்பாக ஃபாஸ்ட் ஓவர் கண்டிஷன் பிச்சாக தான் இருந்துச்சு யூஎஸ்ஏ பிச்சை பொறுத்த வரைக்குமே. ஆனால் இப்போ வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஸ்பின் ட்ராக் வந்து இருக்குது. வெஸ்ட் இண்டீஸில் ஒரு நல்ல ரெக்கார்டு இருக்குது. பவுலிங் அண்ட் பேட்டிங் ரெண்டுலேயுமே நல்லாவே இது சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இதுக்கு முந்தின காலகட்டத்தில். ஸோ கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் ரவீந்திர ஜடேஜா கலக்குவார்னு சொல்லிட்டு நம்புவோம். ஏன்னா பேட்டிங் மற்றும் பவுலிங் ஃபீல்டிங் 3 டைமென்ஷன்லேயும் ஒரு நல்ல ஒரு பிளேயர். அண்ட் ஹர்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா இவங்க தான் கீ ஆல்ரவுண்டராக இருக்காங்க இந்திய டீமை பொறுத்த வரைக்குமே. ஸோ நூர் அகமது அண்ட் முகமது நபி இந்த மாதிரி ஒரு ஸ்பின்னை டேக்கன் பண்ணதுக்கு கண்டிப்பாக சிவம் துபே, ஹர்திக் பாண்டியா, நம்ம ரவீந்திர ஜடேஜா கண்டிப்பாக இருக்கணும். ஸோ கண்டிப்பாக இந்த பிளேயிங் லெவலில் பொறுத்த வரைக்குமே ரவீந்திர